ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம். நாங்கள் இன்றைக்கும் வெளியே தான் போகிறோம். தெரிஞ்ச அக்கா ஒரு ஆள் வர அவாவை பார்த்துட்டு அப்படியே தமிழ் கடை இருக்கிற பக்கம் போயிட்டு மற்ற டீ போஸ்ட்டுக்கு முருக்கா போகணும். லெட்டர் வந்துருக்கு, அதையும் எடுத்துட்டு வர போகிறோம். அந்த வீடியோ தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் அந்த அக்காவை பார்த்துட்டு வந்துட்டோம். பார்த்துட்டு இப்போ தமிழ் கடை பக்கம் போகணும். இதுக்குள்ளே தான் எல்லா தமிழ் கடையுமே இருக்குது. நகைக்கடை, சாப்பாட்டு கடை, உடுப்பு கடை எல்லாமே இதுக்குள்ளே தான் இருக்குது. இப்போ வெயில் தானே, வெளியே இருந்து சாப்பிடக்கூடிய மாதிரி போட்டு வைக்கணும். நாங்கள் இப்படியே நேரம் போனோம்னா துருக்கி கடை எல்லாம் இதுக்குள்ளே இருக்குது. இதுவும் ஒரு தமிழ் கடை, நகைக்கடை பாருங்க. ரவி ஹோல்ட் இருக்குது. இதுக்குள்ள நிறைய இருக்குது நகைக்கடைகள். இந்த ரோட்லையும் இருக்கிறது நகைக்கடை தான். அந்த நேர 3 கடை இருக்குது. இதுக்குள்ளே பார்சல் போடுறதும் இதுக்குள்ளே தான் இருக்குது ஒரு கடை. இப்படியே நேர போனால் இதில் ஒரு மணிஷ் உணவகம், தமிழ் உணவகம். இதில் பக்கத்துலேயே இருக்குது எல்லாம் தமிழ் உணவகங்கள். அதோட ஒரு லோன்றியும் இருக்குது இடத்துல. பேரன் உள்ளே இருந்து தமிழாக்கெல்லாம் இருக்கு நம்மளுக்கு. இது ஒரு ஃபேன்சி கடை. உள்ள சின்ன கடை எல்லா பொருட்களும் இருக்குது, ஃபேன்சி ஐட்டங்கள். இது நாதன் கடை, கொஞ்சம் ஃபேமஸான கடை, நாதன் கடைன்னு சொல்லிடணும். இதுக்குள்ளே நகை கடையும் இருக்குது, உடுப்பு கடையும் இருக்கும், ரெண்டுமே இருக்குது உள்ளுக்கு. இந்த சல்வார் எல்லாம் அரை ப்ரைஸ் போட்டிருக்கணும். இதில் போட்டுக்கிற ப்ரைஸில் இருந்து அரை ப்ரைஸ் 60 ஃப்ராங்க். அது இந்த நேரம் இருக்கிற 60 ஃப்ராங்க், அதில் 30 ஃப்ராங்க் அப்படி இருக்குது. மற்ற எங்களெல்லாம் சல்வார் மற்ற நைட்டி அதுகள் எல்லாம் போட்டிருக்கணும். நாங்கள் உள்ளுக்குள்ளே போகையில் மகளால் தான் உள்ள போகையில். இந்த நேரம் இருக்கிறதான் ஃப்ரெண்ட்ஸ் கோர்னர், பிரபலமான தமிழ் உணவகம். ஆனால் நிறைய வெள்ளைக்காரர்கள்லாம் இருந்து சாப்பிடுவினோம். இதுவும் ஒரு தமிழ் கடை, பலசரக்கு கடை. நாங்கள் இதுக்குள்ளே தான் போகிறோம். இந்த கடைக்குள்ளே பாருங்கள், இதில் போட்டிருக்கணும் இலங்கை, இந்தியா, ஆப்பிரிக்கா, ஐரோப்பிய மளிகை பொருட்கள்னு சொல்லி. அதோட ரோல், சமோசா எல்லாம் இதுக்குள்ளே இருக்குது. நாங்கள் உள்ளே போயிட்டு பார்க்கலாம். பாருங்க, அங்கண்ட மரக்கறிகள் இருக்குது. பைத்தங்காய், முருங்கையில், வாழைப்பூ எல்லாமே இதுக்குள்ளே இருக்குது. ரம்பையில், கறிவேப்பிலை பாருங்க. கத்தாழை இருக்குது, எவ்வளோ பெரிய கத்தாழை. அதோட பனங்கிழங்கு, இங்கால சின்ன வெங்காயம், உளுந்து அதுகள் எல்லாம் இங்கே இருக்குது. நம்ம நாட்டு ரோல்ஸ், வடை, மிதிவடி, பருப்பு வடை, உளுந்து வடை, இங்கால ஃப்ரைட் ரைஸ், டவல், மற்ற கறி, பிரியாணி, கொத்து எல்லாம் இங்கால இருக்குது. எல்லாம் ரைஸ் தனியாக, கறி தனியாண்டு எல்லாம் வச்சிருக்கணும். அந்த இந்த சைட்டுக்கு எங்களோட அரிசிமா, சிவப்பு அரிசிமா எல்லா பொருட்களும் இதுக்குள்ளே இருக்குது. மாக்கள் அரிசிகள் எல்லாமே இங்கே. எங்களோட ஒரு சோப்பு, அது இது பேபி சோப்பு எல்லாமே இங்கே இருக்குது. ராணி சோப், இந்தியா இலங்கை சோப்புகள். அதோட பாருங்க, இந்த சைடில் ஜூஸ் ஐட்டம். மற்ற எங்கால எண்ணெய் அங்கே ஸ்ரீலங்கா, இந்தியா எண்ணெய் மற்றது எல்லாம் இங்கே பேஸ் பாஸ் எல்லாம் இந்த சைடில் இருக்குது. டெட்ரோல் எல்லாம் இருக்குது. இந்த சைடில் பிஸ்கட், மிக்சர், அந்த பக்கோடா அதுக்கள் எல்லாம் இங்கால இருக்குது. இவாவுக்கு சாப்பிடக்கூடிய மாதிரி இது வாங்க இல்லை. என்ன இப்போ ஒன்று சாப்பிட மாட்டா தானே, ஒரு வயசு, அதால் இவாவுக்கு எதுவும் வாங்க இல்லை. இங்கெல்லாம் மைலோ, நிடோ, இந்த சைடில் மாக்கள் எல்லாம் இந்த சைடில் இருக்குது. பாருங்க, நெல்லி க்ரோஸ். எங்களுக்கு எங்களோட வீட்டுக்கு இப்போ ஸ்ரீலங்கா சாமான் என்ன, இந்தியா பொருட்கள் என்ன வேணுமென்றாலும் இங்கே இந்த தமிழ் கடைகளில் நாங்கள் வாங்கி கொள்ளலாம். நாங்களும் 2-3 மரக்கறி வாங்கிட்டு பஸ்ஸுக்கு போகிறதுக்கு வாரம் நடந்து அந்த மேலே போகணும். பாலத்துக்கு மேலே தான் நாங்கள் பஸ்ஸுக்கு போகணும். பாருங்க, இதில் கீழே இருந்து பார்க்க அழகாக தான் இருக்குது. மேலே வானத்தை முட்டுற மாதிரி இருக்கு பார்க்க. மேலே போவோம். இப்போ
பேபி என்னம்மா செக்கு பாலத்துக்கு மேலே வந்துட்டேன். அங்கே பாருங்க நேரத்தை வீடாது மேலே அதில் வீடுகள் எல்லாம் இருக்கும் நிறைய. அங்கே ஒரு தெரிஞ்ச அப்பா இருக்கா சிலசினக்காக இந்த வீடியோ பார்த்தாங்க. அவளோட வீடு அங்கே தான் இருக்குது. எங்களுக்கு பஸ்ஸுக்கு வந்து 4 நிமிஷம் இருக்குது. நாங்கள் எங்களோட வீட்டிலேருந்து 2வது கோட் இது இங்கே வந்து இறங்கிட்டோம். இப்போது நாங்கள் போஸ்ட் ஆஃபீஸுக்கு போகணும். அந்த லெட்டர் எடுத்துகிட்டு போகணும். இப்படியே நடந்து போவோம். திரமில் போகலாம். ஒரு கோட் தான் அதனால் நடந்து போவோம்னு போகிறோம். கொஞ்சம் வெயிலாக இருக்குது தானே நடப்போம்னு போகிறோம். இங்கே பாருங்கள் வெயிலில் கண்டது தான் நல்லா பச்சையாக இருக்குது. புல்லுகள் மரங்கள் பூண்டு எல்லாமே அழகாக இருக்குது பார்க்கையே. இதெல்லாம் வீடு அடுக்குமாடி குடியிருப்புகள். இங்கால திரம் போகிறது இந்த கீழால தண்டவாளம் இதாக போகுது. பாருங்க இந்த பூக்களை பாருங்க செவ்வந்தி பூ மாதிரி இருக்குது. நான் எங்கட நாட்டு இருக்கும் செவ்வந்தி பூ அதே மாதிரி இருக்குது. ஆனால் இது வேறு பூ என்னன்னு தெரியலை. ரோட் சைடில் தான் எல்லாம் ஃபுல்லாக இப்படி வளர்ந்துருக்குது. வேணும் ஒரு கொஞ்சம் தூரம் தான் நடந்து போவோம். நாங்கள் பக்கத்தில் வந்துட்டோம். இதுதான் இங்கே தான் லெட்டர் எடுக்கணும். போஸ்ட் ஆஃபீஸோட ஃபார்மசியும் இருக்குது. ஃபுல்லாக நித்திரையாக போயிட்டா எல்லா அலுவலும் முடிஞ்சிட்டு வீட்டை போகிற டைமில் தான் நித்திரையாக போவா. பிறகு போயிட்டு தூக்கின உடனே ஒளிம்பிடுவா. அவள் நேராகவே கிடச்சி விட்டாச்சு. இதுதான் இந்த லெட்டர் தான் கொண்டு போய் கொடுத்து எங்களுக்கு அந்த லெட்டர் எடுக்க வேணும். லன்ச் டைமாக போயிட்டு க்ளோஸ் பண்ணிட்டினோம். இப்போ 1:30 என்ன டைமுக்கு திறக்குமென்று தெரியலை. 1:45 தான் திறக்குமென்று போட்டுருக்குது. வெயிட் பண்ணுவோம். இந்த புக்கை பாருங்க 1952ஆம் ஆண்டு புக். இது எவ்வளவு கவனமாக இருக்குது. இது 59லேருந்து 62 வரையான புக். இது அதை போட்டு காட்சிப்படுத்தியிருக்கணும். பாதுகாக்கப்பட வேண்டியது தான். இது 62லேருந்து 64 வரையானது. அப்படியே வச்சு இங்கே மண்ணுக்கு வெளியே இருந்து பார்க்கக்கூடிய மாதிரி வச்சிருக்கணும். 52ஆம் ஆண்டு புக் அப்படியே இருக்குது புதுசாக இருக்கிற மாதிரியே. அதோட 73 வருஷம் போட்டிருக்குது. இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணி இந்த வருஷம் 73 வருஷம். வீட்டை இருந்து நூல் அனுப்பினவே அதை எடுத்து கொண்டு வந்தேன் நான். ஆனால் இன்னும் திறக்க இல்லை. வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம 5 நிமிஷம் இருக்குது. ஒரு இதில் எடுத்துகிட்டு போவோம். நல்ல மழையும் வரப்போகுது. இன்றைக்கு மழைக்குள்ள மாட்டப்புறம் போல் இருக்குது. வெளியே பாருங்கள் இருட்டு கட்டின மாதிரியே இருக்குது. இதெல்லாம் குடியிருப்புக்கா கீழே இருக்குது. 2 மணிக்கு மழை வந்து போட்டிருக்குது. இப்போ 1:45 நாங்கள் லெட்டர் எடுத்துகிட்டு அதுக்குள்ளே வீட்டுக்கு போயிடணும். இதில் இருந்து ஒரு கொஞ்சம் தூரம் தான் வீடு. நாங்கள் திறமையிலேயே போனோம்னா உடனே போயிடலாம். நாங்கள் இப்போ வெளியே போயிட்டு வந்துட்டோம். அந்த போஸ்ட்டு வந்தது அதையும் எடுத்துட்டு நான் நூல் வேறு மண்டை எதிர்பார்த்து போனேன். வீட்டை இருந்து அனுப்பினது நூல் வேற இல்லை. வேறு என்னமோ லெட்டர் தான் வந்திருக்குது. வச்சு பார்க்கணும் என்னண்டு. அதோட மகளோட பர்த்டேக்கு ஒரு தெரிஞ்ச அக்கா ஒரு ஆள் அவள் வந்து ஒரு ஃப்ராக் ஒன்று வேண்டிட்டு வந்தா. அவாவுக்கு இதான் போட்டு பார்க்கணும் எப்படி இருக்குமென்னு தெரியல. நல்ல அழகாக இருக்குமென்னு தான் நினைக்கிறேன். இந்த வாசியா லண்டன் போகும்போது அங்கே இவ ஷாப்பிங் போய்க்க இவளை ஞாபகம் அப்போ வாங்கிட்டு வந்துடுவோம். நாங்கள் பாருங்க. அதோட நாங்கள் சாப்பாடு நாங்கள் தமிழ் கடையிலேயே வாங்கிட்டு வந்துட்டோம். கொத்து வணிகன்னு வந்தான் உண்டாக்கி மட்டன் கொத்து மட்டன் 2 முருங்கை இலையும் பூசணிக்காய் மஞ்சள் பூசணிவாவுக்கு கொடுத்தா நல்லமான்னு சொல்லி அதுவும் வாங்கிட்டு வீட்டை வந்துட்டோம். மழை வரப்போகுது 2 மணியோட. அதால் நேராக வீட்டே வந்து இருக்கிறோம். அன்னைக்கு தான் சாப்பிட போகிறோம். காசையும் வந்துட்டு 3 மணி ஆகிட்டு சாப்பிடுவோம். இப்போது மட்டன் கொத்து வாங்கிட்டு வந்தோம். நாங்கள் புதுசாக ஒரு மஞ்சள் ரெஸ்டாரண்ட் ஒன்று சூரிக்கில் ஒன்று திறந்துருக்கு. அங்கே தான் வாங்கிட்டு வந்தோம். எப்படி இருக்குன்னு பார்ப்பேன் டேஸ்ட் பண்ணி.
நல்லா டேஸ்டாக இருக்கு. பழமையாக ஃப்ரெண்ட்ஸ் கோனர் உண்டு, அங்கே தான் கொஞ்சம் ஃபேமஸ், அங்கே தான் வாங்குனாங்க. பழமையாக என்ன இப்போ இருந்துட்டு போகும்போது வாங்குவோம். இன்றைக்கு நான் சரியான க்ரௌடாக இருந்துச்சு, வெள்ளைக்காரம் எல்லாம் அதிகமாக இருந்துச்சுன்னா நான் வாங்குவார் சாப்பாடாக இது. அப்போ நாங்கள் க்ரௌடாக இருக்குன்னு சொல்லி இந்த ரெஸ்டாரண்ட்டில் வாங்கிட்டு வந்தோம். நல்லா இருக்கு, டேஸ்டாக இருக்கு. நிறைய சாப்பிட முடியாது, 2 பேர் சாப்பிடலாம்னு நினைக்கிறேன். 14 ஃப்ராங்க் 50 ராப்பன். அதோட ரோல்ஸ் வாங்கிட்டு வந்தேன். மொத்தமாக 20 ஃப்ராங்க் 50. பொரிச்ச மட்டனும் போட்டிருக்கணும், மற்றது கறி மட்டனும் போட்டிருக்கணும். நல்லா இருக்குது. எதுக்காக சொல்லல, யாராவது போனால் இந்த கடையில் ட்ரை பண்ணி பாருங்க. யாருமே இல்லை, 2-3 பேர் தான் இருந்து வெள்ளைக்காரம் சாப்பிட்டு கொண்டு இருந்தது. சரி யாருமே இல்லை, உடனே வாங்கிட்டு போகலாம்னு எடுத்தா மழை வேற போகுதுண்டு அங்கே போயிட்டு வாங்கினேன். ஆனால் நல்லா டேஸ்டாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, பாய் பாய்.